ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் பேர் வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இந்த யூடியூப் சேனலில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே நியூஸ் தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் ரயில்வே வீலாக்ஸ், விச் இஸ் ட்ரெயின் வீலாக்ஸ், பஸ் வீலாக்ஸ், அப்புறம் ட்ரெயின் நியூஸஸ் தான் வந்து மேஜர் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். என்னுடைய மோட்டிவ் வந்து ரயில்வே நியூஸ் வந்து ஆல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு போகணும். இஃப் யூ ஆர் எ நியூ வாட்சர் அதர்ஸ் தென் தமிழ்நாடு, ப்ளீஸ் turn on these subtitles. I will be posting the English subtitles also. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரயில்வேல வந்து ஒரு ஸ்கீம் விட்டுருக்காங்க, அமிர்த பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம்னு சொல்லி. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ் அதை வந்து ரீஇனோவேட் பண்ணுறது தான், ரீஇன்னோவேட் பண்ணுறதுக்கோசரம் ஆர் ரீடெவலப் பண்ணுன்னு வச்சுக்கலாம். அதுக்கான அலோகேட்டட் ஃபண்ட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 508 crores. இது ஆல்ரெடி வந்து ஆகஸ்ட் 2023 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன பார்க்கணும்னா, சதர்ன் ரயில்வேல வந்து 25 ஸ்டேஷன்ஸ் அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான டீட்டெயில் வீடியோ செகண்டாக வரும். ஃபர்ஸ்ட் வீடியோ நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா சென்னை பேஸ்ட் 2 ஸ்டேஷன்ஸ் தான். ஒரு ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பீச், அனதர் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பார்க்கு. சென்னை பீச்சில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி சிசிடிவி கேமராஸ் வந்து வைக்க போகிறாங்க. அதே மாதிரி பெடஸ்ட்ரியன் கிராசிங்ஸ் வந்து வைக்க போகிறாங்க. இதெல்லாமே வந்து ரீடெவலப்மெண்ட் ஸ்கீம்ல. சென்னை பார்க்கில் வந்து சென்னை பீச்சில் இருக்கக்கூடிய 10 பிளாட்ஃபார்முக்கும் ஃப்ளைஓவர் வந்து வைக்க போகிறாங்க. பிளாட்ஃபார்ம் ஓவர்னு சொல்லுவோம், மேலே போய் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வைக்க போகிறாங்க. சிசிடிவி எல்லாமே வைக்க போகிறாங்க. அதே மாதிரி நிறையா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. 4th லைனும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் சென்னை பீச் டு 4th லைனு. இந்த 4th லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் அது தாம்பரம் வரைக்கும் இல்லைன்னா செங்கல்பட்டு வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆகலாம். அது பிளான் போயிட்டு இருக்கு. சென்னை பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் கவுண்டிங் புக்கிங் வந்து வைக்க போனாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சைடில் இருக்கக்கூடிய ரோட்ஸ்லாம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கான அலோகேட்டட் பண்ண ஃபண்டு பார்த்தீங்கன்னா 13 crores. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையோட ரயில்வே இன்கம் வந்து எது பூஸ்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா MMRTS, மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். இந்த டிரான்சிட் சிஸ்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சபர்பன் தான். இது மூலியமாக தான் வந்து அதுக்கு அதிகமான இன்கம் வருது. ஒரு நாளைக்கு 13 லட்சம் பேர் வந்து டிராவல் பண்ணுறாங்க. அதுக்காக சொன்ன மாதிரி அலோகேட்டட் ஃபண்ட் 13 lakhs இல்லை, சாரி 14 lakhs அலோகேட்டட் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க இந்த அமிர்த் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமுக்கு. இதை வந்து பூஸ்ட் பண்ணோம் வந்து நீங்கள் வந்து ஸ்டேஷன்ஸ் வந்து நல்லா வைக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த 2 ஸ்டேஷன்ஸுமே வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து நல்லா பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நல்லாவும் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இதுதான் இன்னைக்கான நியூஸ். இந்த 25 ஸ்டேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ வரும். எனக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நான் தமிழ் பேசக்கூடிய ஸ்பீக்கராக இருந்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வில் டூ மை பெஸ்ட் டு ரீச் த நியூஸ் டு யூ. ஸோ thank you, stay safe and take care.